ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலை பருப்பு சட்னி. சட்னி அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 1 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், 2 பல் பூண்டு, மிளகாய் வற்றல் 3, சிறிதளவு புளி, உப்பு, எண்ணெய். கடாய் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் கடலைப்பருப்பை இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வறுபடுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. இந்த மாதிரி வறுபட்டுருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே எண்ணெயில் எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புளி நல்லா வதங்கினா தான் கடலைப்பருப்போடு சேர்ந்து நல்லா அரைபடும், இல்லைன்னா ஜாரில் தனியாக ஒட்டிக்கும். பூண்டு, மிளகாய் வற்றல் 2ஐயும் நல்லா வதக்கிட்டு இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வறுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. சட்னி அரைக்க வேண்டியது தான். கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல், பூண்டு, புளி நல்லா அரைபட்டு வந்திருக்கு. இது கூட துருவின தேங்காயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தேங்காய், கடலைப்பருப்பு ஒன்றோடொன்று மிக்ஸ் ஆகி நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இது கூட தண்ணி சேர்த்து இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்து தாளிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். சுலபமாக செய்யக்கூடிய இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட் மார்னிங் கிச்சன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.